மதுரை ஜல்லிக்கட்டில் மொத்தம் 12,176 காளைகள் பங்கேற்கின்றன. அமைச்சர் மூர்த்தி பேட்டி. மதுரையில் நடைபெறவுள்ள ஜல்லிக்கட்டு போட்டிகளில் மொத்தம் 12,176 காளைகளும் 4,514 வீரர்களும் பங்கேற்கவுள்ளதாக அமைச்சர் மூர்த்தி தெரிவித்துள்ளார். ஒவ்வொரு ஆண்டும் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு மதுரை மாவட்டத்தில் நடைபெறும் ஜல்லிக்கட்டு போட்டிகள் உலக பிரசித்தி பெற்றவை. அந்த வகையில் இந்த ஆண்டு ஜனவரி மாதம் 15ஆம் தேதி அவனியாபுரத்திலும், 16ஆம் தேதி பாலமேட்டிலும், 17ஆம் தேதி அலங்காநல்லூரிலும் ஜல்லிக்கட்டு போட்டிகள் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. அண்மையில் மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்தில் ஜல்லிக்கட்டு போட்டிகளில் கலந்து கொள்வதற்கான முன்பதிவு ஆன்லைனில் நடத்த முடிவு செய்யப்பட்டது. அதன்படி அவனியாபுரம், பாலமேடு, அலங்காநல்லூர் ஊர்களில் நடைபெறும் ஜல்லிக்கட்டு போட்டிகளில் பங்கேற்க விரும்பும் மாடுபிடி வீரர்கள், காளைகள் முன்பதிவு செய்ய வேண்டும் என மதுரை மாவட்ட ஆட்சியர் சங்கீதா அறிவித்தார். இணையதளத்தில் காளை உரிமையாளருக்கும் மாடுபிடி வீரர்களுக்கு என தனித்தனியாக உள்ள பிரிவுகளில் ஜனவரி 10- தேதி முதல் இன்று ஜனவரி 11 பிற்பகல் 12 மணி வரை முன்பதிவு செய்யலாம் என அறிவிக்கப்பட்டது. அதன்படி ஜல்லிக்கட்டு போட்டிகளில் பங்கேற்க விரும்பும் காளைகள், மாடுபிடி வீரர்கள் நேற்று ஜனவரி 10 பிற்பகல் 12 மணி முதல் முன்பதிவு செய்வதற்கான தளம் செயல்பட ஆரம்பித்த நிலையில் பதிவு செய்வதற்கான காலம் நிறைவடைந்தது. இந்நிலையில் ஜல்லிக்கட்டு போட்டிகளின் ஏற்பாடுகள் குறித்து மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் வணிக வரி மற்றும் பதிவுத்துறை அமைச்சர் மூர்த்தி செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது அவனியாபுரம், பாலமேடு, அலங்காநல்லூர் ஆகிய கிராமங்களில் காளைகள் மற்றும் மாடுபிடி வீரர்கள் எண்ணிக்கையை வெளியிட்டார். அதன்படி மொத்தமாக 12,176 காளைகளும் 4,514 வீரர்களும் பங்கேற்பதாக கூறினார். அதில் அலங்காநல்லூரில் 6,099 காளைகளும், பாலமேட்டில் 3,677 காளைகளும், அவனியாபுரத்தில் 2,400 காளைகளும் பங்கேற்பதாக கூறினார். மேலும் அலங்காநல்லூரில் 1,784 வீரர்கள் பங்கேற்கவுள்ளதாகவும், பாலமேட்டில் 1,412 வீரர்கள் பங்கேற்கவுள்ளதாகவும், அதேபோல் அவனியாபுரத்தில் 1,318 வீரர்கள் பங்கேற்கவுள்ளதாகவும் கூறினார்.